சாயிராம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நம்மை உண்மையில் முழுமையாக புரிந்து கொள்வதே இல்லை. அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மை புரிந்து கொண்டது போல அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ கலங்குவதை பார்த்து, உன் கண்களிலிருந்து வரும் கண்ணீரை பார்த்து மனம் துடித்துடித்து உன்னோடு நான் பேச வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தையே, உண்மையை போட்டு உடைத்து பேச வந்திருக்கிறேன். இதை தனிமையாக அமர்ந்து மௌனமாக கேள். முடிவில் உனக்கான ஒரு தெளிவு நிச்சயமாக பிறக்கும். ஆம் என் குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே என்று கலங்கி நிற்கிறாய். யார் உன்னை காயப்படுத்தினாலும் நீ மறந்தும் மற்றவர்கள் யாரையுமே காயப்படுத்தாதே. ஆம் என் குழந்தையே, மற்றவர்கள் மனது புண்படும்படி எப்பொழுதுமே நடந்து கொள்ளாதே. வெளி தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்து விடாதே. ஆம் என் பிள்ளையே, வாயை திறக்கும் வரை உன் கண்களுக்கு காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும், ஒரே மாதிரியாகத்தான் தெரியும். உன்னோடு இருப்பவர்கள் உன்னை எதை கொண்டு காயப்படுத்தினாலும் கூட, எதை வைத்து காயப்படுத்தினாலும் கூட, நீ அவர்களை திரும்பி காயப்படுத்தாமல் மௌனமாக இருக்க கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, மௌனமாக இருக்க கற்றுக்கொள். வன்முறையே இல்லாமல் ஒருவரை காயப்படுத்தும் ஒரே ஆயுதம் மௌனம் மட்டும்தான் என் பிள்ளையே. அந்த மௌனத்தை கடைப்பிடி, அந்த ஆயுதத்தை கடைப்பிடி. மற்றவர்களுக்கு நீ நிச்சயமாக அவர்கள் மனதை காயப்படுத்தலாம். இந்த ஒரு விதத்தை கையெடுத்தால் உன்னை பற்றி அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் எந்த உறவையும் எப்பொழுதுமே புறக்கணித்து விடாதே என் பிள்ளையே. ஒரு நாள் அவர்களை நீ தேடும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றிருப்பார்கள், நீ புறக்கணித்தால். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய மனதில் மறைந்திருக்கும் வார்த்தைகளை வெளிப்படுத்த மௌனம் மட்டுமே போதும். அதுவே மிக சிறந்த வழியாகவே இருக்கும். ஆனால் உண்மையான அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ளவே முடியும் என் பிள்ளையே. உன்னுடைய மௌனத்தையும் உண்மையான அன்பு இருப்பவர்களுக்கு மட்டுமே புரியும். உன்னுடைய மனதுக்குள் இருக்கும் வலிகளை மறைத்து கொண்டு சிரித்து வாழ பழகிக்கொள் பிள்ளையே. அப்படி வாழ பழகிக்கொள். ஆறுதல் என்ற பெயரில் உன்னுடைய வலிமை இன்னும் அதிகப்படுத்த உன்னை சுற்றி ஒரு கூட்டமே அழைத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. நீ யாரோடு பழகுகிறாய் என்பது முக்கியமே அல்ல. அது முக்கியமே அல்ல என் பிள்ளையே. அவர்களிடம் என்ன கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ நல்லவர்களுடன் பழகினால் யாரையும் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் அவர்களிடம். அதே போல நீ தீயவர்களுடன் பழகினால் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். ஆம் என் பிள்ளையே, இதுதான் வித்தியாசம். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னமும் சில உண்மையான உறவுகள் நீடித்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்பட்டுவிட்டது. எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான், தீர்மானிக்கப்பட்டதுதான் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கும், இதுதான் உன் வாழ்வில் நிகழும் என்று எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். அது தெரியாமல் நீதான் வேதனைப்படுகிறாய், மகிழ்ச்சி அடைகிறாய், சந்தோஷம் அடைகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய், வேதனையும் படுகிறாய். இப்படி பலவிதமான எண்ண ஓட்டங்கள் உன் மனதில் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு இடையே வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. உறவை கண்டு
உனக்குள் இருக்கும் உறவைக் கண்டு, உன்னை சுற்றி இருக்கும் உறவைக் கண்டு எப்பொழுதுமே மயங்கி விடாதே. பிரிவைக் கண்டு வருந்தவும் செய்யாதே. மயங்கவும் வேண்டாம், வருந்தவும் வேண்டாம். சரிசமமான மனநிலையோடு இருந்தாலே போதும். எல்லாம் ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இருக்கும் வரை நிஜத்தை நேசி. உன்னிடம் இருப்பதை நேசிக்க கற்றுக்கொள். இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்காதே என் பிள்ளையே. உன்னிடம் எது இல்லாமல் போனாலும் நினைவுகளை நேசிக்க பழகு. நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மட்டும் மறந்து விடாதே என் பிள்ளையே. நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி குறை கூறுபவர்களை எப்பொழுதுமே கண்டு கொள்ளவே கொள்ளாதே. ஆம் என் பிள்ளையே, சில பேர் உனக்கு பின்னால் பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னிடம் நேரடியாக பேசினால் தரமான பதில் நிச்சயம் கிடைக்கும் என்ற பயத்தினால்தான் அவர்கள் உனக்கு பின்பாக பேசுகிறார்கள். உன்னோடு நேருக்கு எதிராக பேச தயங்குகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் குழந்தையே, நீ தரமான பதிலை நிச்சயமாக அவர்களுக்கு வைத்திருப்பாய் என்பது அவர்களுக்கு தெளிவாகவே தெரியும். தேவை என்றால் மட்டுமே தேடி வரும் உறவுகளையும், தேவையில்லாமல் தேடி வரும் உறவுகளையும் எப்பொழுதுமே என் பிள்ளையே கொஞ்சம் ஒதுக்கியே வைக்க பழகிக்கொள்ள கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு தேவையான நிம்மதி எப்பொழுதும் உன்னோடு இருக்கும். நிம்மதி எப்பொழுதும் உன்னோடு இருக்கும். யார் மீது வேண்டுமானாலும் பாசவே என் பிள்ளையே. பாசம் யார் மீது வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் யார் மீது வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் என்ற முடிவு நீதான் எடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் அதை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை என் பிள்ளையே. எல்லாம் சில காலம்தான், சில நேரம்தான். ஆம் என் பிள்ளையே, எல்லாமே சில காலம்தான், சில நேரம்தான். உனக்கு தீமை செய்தவர்களை நினைத்து நீ கோபப்படவே கூடாது. ஆம் என் பிள்ளையே, அவர்கள் உனக்கு செய்த தீமைகள்தான் இன்று உனக்கு நல்ல வாழ்வை தந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதை நினைத்து பார்த்து அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க பழகு என் பிள்ளையே. எல்லாம் நன்மைக்குதான், நடப்பது எல்லாம் நன்மைக்கேதான், நடந்தது எல்லாம் நன்மைக்குதான், இனி நடக்கப் போவது எல்லாம் நன்மைக்குதான் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நடப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன்னுடைய வளர்ச்சியே உன் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை நோக்கியே உன்னுடைய பயணமும் எண்ணமும் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக பற்றிவிடலாம். அந்த வெற்றி கனியை எட்டி பிடிக்க நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. குழந்தையே, எல்லோரையும் உன்னை போல் நினைத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழகு. இல்லையென்றால் வீணான மனவேதனைதான் மிஞ்சும். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உன்னை போல் அன்பாகவும் பொறுமையாகவும் கருணை உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரொம்பவே தவறு. உன்னுடைய கஷ்டகாலத்தில் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். இருந்து நல்வழியை உனக்கு காட்டுவேன். நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை தேடித் தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் வருந்தாதே. அனைத்துமாக நின்று உனக்கு துணையாக நின்று உன்னை வழிநடத்துவேன். உன்னை வெற்றியடைய செய்வேன் உன் வாழ்வில். உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோகவும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை பயணி. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பதே, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்வதே உன் அப்பாவின் மிக முக்கியமான பொறுப்பு, கடமையும் கூட. அந்த கடமையிலிருந்து நான் மீளவே மாட்டேன்.
என்னை நம்பியவர்களை எப்பொழுதும் நான் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனக்குழப்பத்தில் நீ இதை ஏற்கவும் மறுக்கிறாய், புரிந்து கொள்ளவும் மறுக்கிறாய். உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். நீயும் உன் வாழ்வில் மாற்றத்தை காண்பாய், புதிய புதிய மாற்றங்களை காண்பாய். அதிசயத்துப் போய் என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடு ஆச்சரியப்படப் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே, பயப்படாதே. முதலில் கண்ணீர் சிந்துவதை நிறுத்திக்கொள். அதேபோல் உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் விழுவதற்கும் ஒரே இடம் உன் அப்பாதான் என்பதை மறந்து விடாதே. உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதே உன் சாயப்பாவின் நோக்கம். அதுதான் என்னுடைய தலையாய கடமையும் கூட. நீ இருக்கும் இடத்தில் எந்த சோதனையும் எந்த சோகத்தையும் உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் உன் அப்பா. அதே போல எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த பந்தம் முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் வேறு வழியே இல்லை. நீ என்னை பரிபூரணமாக நம்ப வேண்டியதுதான். நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். உனக்காக, என் பிரியமான கண்மணிக்காக நான் செய்வதை செய்தே தீருவேன். ஒளிவு மறைவு விளையாட்டுகள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் என் குழந்தையே. யாருடைய இதயக் கதவு எனக்காக திறந்திருக்கிறதோ அவர்களுடைய இதயத்தில் எப்பொழுதும் நான் நிறைந்தே இருப்பேன். உனக்கு வரும் அதிக கஷ்டங்களைக் கண்டு கலங்காதே. அதைவிட பல மடங்கு சந்தோஷமான தருணத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என் குழந்தையே. இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தைக்கு இனி எந்த கஷ்டமும் இருக்காது. இருக்கிறேன் குழந்தையே உனக்காக. பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண கர்ம வினைகளின் பலன்களை இவ்வளவு கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இப்பொழுதும் நீ அந்த கர்ம வினையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, அவமானம், பல எதிர்ப்புகள் என்று நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை என் குழந்தையே. உன்னை பாதுகாத்து நல்ல கரையில் சேர்ப்பதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். இதுவரை கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய், இப்பொழுதும் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள ஒரு புதுவித நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது. உன்னுடைய நம்பிக்கை போல் உன் வாழ்வு மாறப்போகிறது, மாற்றம் நிகழப்போகிறது. நீ போராடும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிகழப்போகிறது. நீ கஷ்டம் வந்துவிட்டால் எப்படி வாழ்க்கையிலிருந்து போராட வேண்டும் என்ற வித்தையை நான் கற்றுத்தருகிறேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. என்னுடன் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடமும் சொல். முதலில் உனக்கு வந்திருக்கும் சோதனையிடம் முதலில் சொல். அதுவே வந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இதுதான் உண்மையான உண்மை. எப்பொழுதுமே உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே. நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்னுடைய தாமரை திருவடி முழுமையாக சரணடைந்த உன் இதயத்தில் வேறு சிந்தனை, எந்த சிந்தனையும் இல்லாமல் உன் சாயப்பாவிடம் முழு கவனத்தை செலுத்து. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விலக்கி நான் உன்னை பாதுகாப்பேன். இது நிதர்சனமான உண்மை. இதுதான் சத்திய வாக்கும் கூட, தெய்வ வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர்களை வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக செய்யவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். என் போராட்டம் மிக விரைவில் முடியும். நிச்சயமாக முடியும். எந்த போராட்டம் வந்தாலும் உன்னுடைய எண்ணம், செயல், சொல், பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள். ஆழமான இதயத்தோடு என்னை பார்.
அதே நேரம் நானும் உன்னை பார்ப்பேன் குழந்தையே. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான கால நேரத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அது நடக்கும். அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும்தான். வேறு வழியே இல்லை. மௌனமாக நடப்பது அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. எதுவுமே நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும், முடிவது முடிந்து கொண்டே இருப்பக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. நடப்பதை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் உன்னை அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கத்தான் செய்யும். உனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உருவாக்கிய பிறகு அந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்வேன். உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பாவே பாதுகாப்பு என் குழந்தையே. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன். வருத்தப்படாமல் எது. என் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த என் பிள்ளையின் நல் வாழ்வைக்காக தேவைகளை கொடுத்து அக்கறையோடு கவனித்து பற்றுதலோடு என்னுடைய ஆசிகளை வழங்கி உன் கனவுகளை உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் குழந்தையே. எதற்கும் கவலைப்படாமல் இரு. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்திற்கு நான் நிச்சயமாக மருந்து கொடுப்பேன். நீ என்னிடம் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக நான் பதில் தருவேன். நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நீ விருப்பப்படுவது உனக்கு அது நல்லதா தீயதா என்று யோசித்தவுடன் அதை நான் உனக்கு கொடுப்பேன். எது கொடுத்தாலும் எதை செய்தாலும் அது உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படியே நான் பார்த்து கொள்வேன். என் கண்மணிக்காக இதை நான் செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயப்பா? கவலைப்படாமல் இரு. தைரியமாக இரு. எது வந்தாலும் சாதித்து விடலாம், வாழ்ந்தே காட்டலாம் என்று நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நான் உன் பக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கான தக்க பதிலடியை தகுந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு பரிசாக வழங்குவேன். எல்லோர் முன்னாடியும் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ போராடும் விஷயத்திற்கு நல்ல வழியை கூற வரப்போகிறேன். என்ன வேண்டுமோ கேள் குழந்தையே. அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறேன்? நிச்சயமாக உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. இந்த உலக நியதிப்படி நாம் செய்தும் நன்மைகளையும் நாம் செய்யும் பாவங்களையும் நாம் அனுபவித்துதான் தீர வேண்டும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனை கொடுக்கும் விஷயமாக இருந்தாலும் சரி, அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதை மிக தெள்ளத் தெளிவாக நீ உணர்ந்திருக்கிறாய். ஆனால் இங்கு மனிதர்கள் போடும் கணக்கு வேறு, தெய்வங்கள் போடும் கணக்கு மிக மிக வேறுதான். நாம் பாவம் செய்தால் நமக்கு பாவமே வந்து சேரும். அந்த பாவத்தையும் கஷ்டத்தையும் அதோடு சேர்ந்து வரும் துன்பத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நாம் புண்ணியம் செய்தால் நமக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் நம் வாழ்வில் வந்து வலியும் என்று மனக்கணக்கை தான் மனிதர்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வம் போடுவதோ வேறு கணக்கு. அது தர்ம கணக்காகத்தான் இருக்கும். நீ பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கும் செயல் ஒரு விதத்தில் புண்ணியத்தில் இறைவன் மாற்றிக் கொடுப்பான். நீ புண்ணியம் என்று செய்து கொண்டிருக்கும் ஒரு கணக்கை பாவ கணக்கில் சேர்த்து கொண்டிருப்பார். அது யாருக்கு எப்படி மாறும் என்று அந்த இறைவன் ஒருவனுக்கே தெரியும். அதுதான் தர்ம கணக்கு. அந்த இறைவனின் தர்ம கணக்கை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ள ஏதாவது யோசனை செய்தாலே போதும், வாழ்க்கையில் கவலையே இல்லாமல் மன நிம்மதியோடு வாழலாம். நாம் எல்லாருமே மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பல நேரங்களில் மகிழ்ச்சி நமக்கே பிடிக்கொடுக்காமல் இருக்கிறதே என்ற வருத்தம் இங்கு நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்கிறது. மனம் முதலில் நிம்மதி இருந்தால்தானே அந்த மகிழ்ச்சி உன்னிடம் வந்து சேரும். மனதை குழப்பத்தோடே வைத்து கொண்டிருந்தால்
எப்படி மகிழ்ச்சி உன்னிடம் வந்து நிலைக்கும்? உன்னுடைய இந்த நிலை வேறு மாதிரி இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பல பேர் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது மட்டும் நமக்கு நடக்காமல் இருந்திருந்தால், இது இப்படி நடந்திருந்தால், இதைவிட நல்லது நமக்கு நடந்திருந்தால், இந்த கொடுமை நடக்காமல் இருந்திருந்தால் என்று இந்த பட்டியல் எல்லையில்லாமல் எல்லோர் மனதிலும் போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உண்மையில் இதில் நமது சக்தியும் ஆற்றலும் மிகவும் வீணடிக்கப்படுகிறது என்றுதான் உண்மை. நம்மில் பலர் எப்படியாவது மகிழ்ச்சிக்கான ஒரு வழியை தேடி கண்டுபிடிக்க போராடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேறு சிலரோ மகிழ்ச்சியை ஒரு நொடி பொழுது உணர்வு என்று புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் மகிழ்ச்சி என்பது உண்மையில் ஒரு வாழ்க்கை முறை. சில வழிமுறைகளை கடைபிடித்தால் மகிழ்ச்சியை நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் கண்டு கொண்டே இருக்கலாம், உணர்ந்து கொண்டே இருக்கலாம். இந்த நொடியில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே போதும், மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். நேற்று என்பது மாற்ற முடியாதது, முடிந்தது என்பது மாற்றவே முடியாதது. நாளை என்பது நிச்சயமாக நாம் நினைப்பதாக இருக்கவே இருக்காது. இன்றைய பொழுதே நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த நொடிதான் உண்மை.